ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான விளாக் தான். காலையில் என்ன அப்படின்னா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன க்ளீனிங் வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து 2 ஆல்பம் இருந்தது. இந்த ஆல்பம் வந்து என்னுடைய கல்யாண ஆல்பம் ஒன்று, என்னுடைய பர்த்டே, அதாவது என் பையனோட பர்த்டே ஆல்பம் ஒன்று. அதை அப்பப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ வேணா நமக்கு வந்து அடுத்த சடங்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆல்பம் கொண்டு வர போகிறாங்க. அப்போ வந்து அதை ஒன்று பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். பழைய ஆல்பம் எப்படி இருக்குது, இனி கொண்டு வரது எப்படி இருக்குது, அந்த மாதிரி அதுக்கு வேண்டி பார்த்துட்டு நேற்றுக்கு நைட்டு பார்த்துட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வச்சுட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க. ஸ்கூலுக்கு போயாச்சு. சரி, ஓகே, நம்ம க்ளீனிங் வேலையெல்லாம் தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு கலண்டர் இருந்தது. அது வந்து 3-4 கலண்டர் ஆகிட்டு. சரி, நம்ம ஹாலில் ஒன்று ஜன்னலில் கட்டி தொங்க போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை முடிச்சுக்கிட்டே இங்கே பாத்திரங்கள் எல்லாம் நிறைய குமிஞ்சிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்த வேலை தொடங்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் பாட்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தோசைக்கல்லில் தடவுறதுக்கு வேண்டி வாங்கின அந்த பாட்டில் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து எண்ணெய் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப, அதாவது ஆஃப் தான் நான் ஃபில் பண்ணுவேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் வேண்டாம். தோசைக்கு தானே தோசைக்கல், அதுக்கு வேண்டி அந்த பாத்திரம் அதையும் கழுகி காய வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு நோட்டீஸ். இது வந்து வீக்கர்லேருந்து இது வந்து ஒரு லேபுக்கு, இது வந்து அவங்க மெடிசின் ப்ராடக்ட்டுக்கு வேண்டி ஒரு நோட்டீஸ். அதில் வந்து ஒரு முட்டாயை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எப்போவுமே வீட்டு முற்றத்தில் அடிக்கடி நோட்டீஸ் கிடக்கும், கண்டுக்க மாட்டேன். அப்படியே சுருட்டி அப்படியே வேஸ்ட்டில் தான் போடுவேன். அதை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி சுருட்டப்போ இதில் வந்து முட்டாய் இருந்தது. எனக்கு ஷாக்காகி போச்சு. இப்போது பரவாயில்லையே, முட்டாயெல்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு. இது எக்லஸ், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, நம்ம வந்து கேஸ் அடுப்பெல்லாம் ஒன்று க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கேஸ் அடுப்பு சைடில் வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் போனது மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அதனால என்ன பண்ண ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம ஒரு வேளை புதிய வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்டவ் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். அந்த 4 பர்னர் வச்சு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் க்ளீன் பண்ணி இந்த நம்ம ரிங்கெல்லாம் போட்டு வச்சாச்சு. சரி, என்னதான் நம்ம வேலை செய்தாலும் கண்டிப்பாக அந்தந்த நேரத்தில் பசி எடுத்துரும். காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் வந்து தோசை செய்து கொடுத்துருந்தேன். சுட அந்த நேரத்துலேயே செய்து கொடுத்துருவேன். இப்போ வந்து நமக்கு சுடறதுக்கு மடி. இப்போ கரெக்டாக 10:30 ஆகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நம்ம இருக்க பேலன்ஸ் லஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு கொடுத்துட்ட பேலன்ஸ் எல்லாம் இப்போ சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சாதம் தான் இருந்தது, கொஞ்சமாக வந்து புளிசேரி இருந்தது, கொஞ்சம் ஃப்ரை இருந்தது. அது கத்திரிக்காய் ஃப்ரை, கொஞ்சம் கடலையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் வந்து நாங்கள் என் கொழுந்தனார் சர்ச் ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, அங்கே வந்து வெஜிடபிள் தான் வச்சுருந்தாங்க. நம்ம சாம்பார் ரசம் அந்த மாதிரி தான். அதில் வந்து பாயசம் இருந்தது. நம்ம சிறுபேர் பாயசம் தான் இருந்தது, பால் பாயசம் இல்லை. அஸ்வின் வந்து பால் பாயசம் வரும்னு பார்த்துட்டே இருந்தால் வரவே இல்லை. எனக்கு வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாயே, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்ட்டு சரி அன்னைக்கு விட்டுட்டோம். அடுத்த நாள் சரி நம்ம பாயசம் செய்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு சேமியாலாம் வீட்டில் இருந்தால் என்னால் ஈஸியாகிட்டு நான் வந்து ஜவர்சி வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சேமியா வறுத்து வச்சுருந்தேன். பாலிலே இன்றைக்கி வேக வச்சுட்டேன். சேமியாவை நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பாலில் வேக வைக்கப்போ நல்லா தான் இருக்குது. தண்ணியில் வேக வைக்கிறத விட பாலில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா இருந்தது. பால் நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ரா பால் இருந்தது ஃப்ரிட்ஜில். அதனால் வேக வச்சு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி ஏலக்காய் ஆட் பண்ணி இங்கே வந்து கொஞ்சம் நெய், கேஷ்யூநட், அப்புறமா வந்து ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே வறுத்து வச்சாச்சு. இங்கே வந்து ஒரு ஆள் வந்து ஃபேஷியல் பண்ண தயாராகிட்டாங்க. ஃபெமி வந்து முகத்தை அப்பப்போ கடலை மாவெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாள். நம்முடைய கொழுந்தனார் ஒய்ஃப் அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ, மக்கா நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க மக்கா, அப்போ தான் நல்லா வெளுப்பீங்க, நல்லா அழகாக வருவீங்க, நல்ல முகம் நல்ல புஷ்ஷாக இருக்கும், அந்த மாதிரி ஆசை காட்டி இப்போ டெய்லி நம்ம தக்காளி பழம் போடுவாங்க, கடலை மாவு இந்த மாதிரிலாம் போட்டு பரவாயில்ல. அது போட்டதுக்கு தக்க கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக தான் வருது ஃபேஸு. அவங்க போடுவாங்க, நான் போட மாட்டேன். அந்த மாதிரி 2 பேரும் போடுவாங்க. அந்த வேலை ஒரு சைடில் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பாயசம் ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி வந்து நல்ல நெய், சூப்பரான நெய், நல்ல கம்பெனி நெய். நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லை, மில்கி மிஸ்ட்டில் இருந்து வாங்கினேன் அப்படின்னு. அப்படி பேசிட்டு அது முடியவோ நமக்கு வந்து ஸ்டுடியோவிலேருந்து ஆள் வந்திருந்தாங்க. நமக்கு வந்து என்னென்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் கிட்டத்தட்ட 1 மணிக்கூர் போயிட்டு அப்புறம் அவர் போகும்போது 9 மணியெல்லாம் 8:30 ஆகிட்டு. அதில் புளி சாதம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் புளி சாதம் செய்கிறேன். இது வந்து நம்ம அடுத்த நாள் நம்ம அந்த விலாகு ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதில் வந்து கண்டினியூஸ். அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுடிதார் எடுத்தேலாம். அதில் வந்து 2 வந்து 44 கரெக்டாக இருந்தது. 1 வந்து 2 வந்து 42 கரெக்டாக இருந்தது. 1 வந்து 44. அதில் கை கொஞ்சம் லூஸு. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வேறு போகணும். அதனால கையை கொஞ்சம் பிடிச்சிட்டு அதை போட்டுட்டு நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஆசையில் இங்கே கிச்சனெல்லாம் நீட்டானதை ஒன்று வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன தான் நீட் பண்ணாலும் நான் சாப்பிட்ட பாத்திரங்கள் அதில் இருந்த பேலன்ஸு எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த பாத்திரங்கள் எல்லாமே எல்லாம் உள்ளாடி தான் இருக்குது. ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். ஹாய்,
பெட்டு பெட்டுன்னு போய் மார்க்கெட்டில் போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி ரொம்ப வாங்கலை, பழம் மட்டும் தான் வாங்கினேன். பார்ப்போம். அதுக்கப்புறமா சாரி பழம் இதில் இருக்குது. மீன் பார்த்தீங்க அப்படின்னா சாலை மீன். இது வந்து ஒரு கவரில் வச்சு தருவாங்க, ஒரு பேப்பர்லாம். அதனால் இந்த துணிப்பை கொண்டு போக மாட்டேன். நான் வந்து பிக் ஷாப்பர் ஒன்று வச்சுருக்கேன், இல்லை கவர் தான் கொண்டு போவேன். அப்போ தான் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கவர் கிடைக்கல, அதனால இதில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. மீன் வந்து சாலை மீன் தான். பிள்ளைங்களுக்கு வேறு எந்த மீனுமே வேண்டாம். சாலை மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே போதும். கறி வச்சாலும் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால நான் 100 ரூபாய்க்கு மீன் வாங்கினேன் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கெல்லாம் சமாளிச்சிருவேன். அந்த சாலை மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2ன்னு சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நடக்கவே எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். வேறு எந்த மீனுமே அவங்களுக்கு வேண்டாம். இப்போ நம்ம மீன் கடைக்கு உள்ளாடி போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அக்களும் கூப்பிடுவாங்க, இங்கே வந்து மீன் வாங்க இங்கே வாங்கன்னு. நான் நேராக ஒரே ஒரு அக்காள்கிட்ட போவேன். என்னால் என்னைக்கு என்ன திட்டுத, எப்படியோ ஒரு நாள் நான் திட்டு வாங்க தான் போகிறேன் அந்த அக்கா மாதிரிட்ட. நேராக அந்த அக்காட்ட தான் போவேன். எல்லோரும் கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் நம்ம வந்து 2 3 யார் நிறைய வச்சு தராங்களோ, கொஞ்சம் கூட யார் வச்சு தராங்களோ அவங்கள்ட்ட தான் போவோம். அந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழம் வந்து நல்லா பழுத்திருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ரொம்ப பழம் இல்லை, அதனால் நமக்கு வந்து பசிக்கு ஒன்று சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அதுவும் எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப காயாட்டு இருந்தது. நான் நல்லா பகுதி பண்ணிட்டு பகுதி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோ வந்து 50 ரூபா. சின்ன ஆனியன் தான். சரி நமக்கு சின்னதே போதும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம ரொம்ப ஒன்றும் பல்காக நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிட்டேன். 1 கிலோ தக்காளி பழம் நல்ல ரெட் கலரில் இருந்து 30 ரூபா. அதுவும் வாங்கிட்டேன். வேறு எந்த காயும் வாங்கலை. நமக்கு சடங்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே காய்கறி, அதாவது ஒரு நாள் வைக்க அவியலுக்கு தக்கவுள்ள காய்கறி இருக்குது. அப்போது அது போதும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இது பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்து நம்ம சொன்னலாம் மீன் கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்னே போல தான் நிறைய பேர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஒரு மாதிரி எல்லோரும் முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்க. நான் நினைச்சேன் காரணம் என்னென்னா, ஒரே ஆள்கிட்டே வாங்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும். நான் போனேன்னே நினச்சிடுவாங்க, எப்படியுமே நீ எங்கள்கிட்ட வாங்க மாட்டா, அப்படியே சொல்லிடுவாங்க. எங்கள்கிட்ட வாங்கிட மாட்டா, வாங்கவே மாட்டா, நீ சரி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹாய். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில் ஒரு நூலும் லேஸும் வாங்கினேன். லேஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த சாரீ வந்து ஆன்லைனில் வாங்கினேன். நல்லா சூப்பராக இருந்தது. அதில் பார்க்கப்ப சரி இனி வாங்கினேன். 500 ரூபா தான். 500 ரூபாய்க்கு 1 ரூபா குறைவா அந்த மாதிரி. ஹஸ்பண்டுக்கும் அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களும் சரி நல்ல கலர்லாம் எடுத்தாங்க. ஆனால் நான் நினச்சது போல் இல்லை, கலர் நல்லா தான் இருக்குது. துணி வந்து ரொம்ப நான் நினச்சது போல் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து அட்டாச் ப்ளவுஸ் உண்டு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைக்கல, வெளியே தான் தைக்க கொடுத்துருந்தேன். பக்கத்து வீட்டு அக்காட்ட அழகாக தைச்சிருந்தாங்க. 180 ரூபா தையல் கூலி, லைனிங் வச்சு சூப்பராக தைச்சிருந்தாங்க. இனி அதுக்கு வந்து ஒன்று லேஸ் வந்து ஃபிட் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லேஸ் வாங்கி வச்சுருக்கேன். மீட்ரு வந்து 10 ரூபா. அதனால 2 மீட்ரு வாங்கியிருக்கேன்னா வச்சு ஃபிட் பண்ணால் அழகாக இருக்கும். பின்ன இதுக்கு கூட ஸ்டோன் தந்துருந்தாங்க. அதனால வந்து ஸ்டோனும் நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது ஒட்டக்கூடியது தான், சூப்பராகிடும். அப்புறமா ஒரு நூலை வாங்கிட்டு வந்துட்டு, இதுக்கு மேட்சாக ஒரு நூலை வாங்கிட்டு வந்துட்டு அந்த வேலை தான். இனி வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் வேறு இருக்கா, அதனால ரொம்ப வேலைகள் நமக்கு இருக்காது வீட்டில். எனக்கு இந்த கேமரா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. அதனால இன்றைக்கி ஈவினிங் நைட்டு வந்து எல்லோரும் அங்கே சாப்பிட போயிடுவோம். அப்போ ஈவினிங்கு மட்டும் ஏதாவது நம்ம வந்து பழம் புழுங்கி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். அதனால இன்றைக்கி வந்து இந்த சாரியை வந்து ப்ளவுஸ் வந்து சரியாக்கிடலாம். ப்ளவுஸ் வந்து சரியாக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இது கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கழுத்து. எனக்கு பாக்கழுத்து ரொம்ப இஷ்டம் இல்லை. என்னென்னா அந்த சைடில் இருந்தே அது வந்து சுருங்கி ஒரு மாதிரி போயிடும், ஒரு மாதிரி கீறிடும். அதனால முந்தியில் பார்க்கறது தான் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறமா அனுபவங்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் இஷ்டம் குறவு தான். அது மாதிரி இருக்குது. சடங்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி 3 ஃபங்க்ஷன். அவங்க 1வது ஃபங்க்ஷன் 1வது நாள் அன்றைக்கி நானும் அச்சு ஃபெமி நாங்கள் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருந்ததை நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு அந்த பைக்லேயே நாங்கள் வந்து இதில் ஒரு பெரிய தோப்பு இருந்திருக்கு. அது வந்து MMK நகர், அதுக்கு பேர். இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பிளாட் போட்டு அந்த மாதிரி செய்துட்டாங்க. அது வீடுகள் நிறைய வீடுகள். அப்போ நாங்கள் அந்த தெருவுக்கெல்லாம் போயிட்டுல, 1வது தெரு 2வது தெரு இப்படி இருக்கோம். ஒரு தெரு மட்டும் எனக்கு தெரியும், 2 3 பார்த்துட்டுல. அப்போ சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தெருவாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். 5வது தெருவில் 6வது தெருவில் இவங்க வீடு இருக்குது. சரி இந்த தெருவுக்கு போகலான்னா அவங்க வீட்டு முன்னுக்க பாட்டு போட்டிருக்கு. அப்போ எனக்கு தெரியாது அவங்க வீடு தான். அஸ்வின் தான் சொன்னேன், அந்த வீட்டில் பாட்டு போட்டிருக்கு. எனக்கு ஒரே ஷாக்கு. அங்கே 2 சின்ன பிள்ளைங்க தான் உண்டு. சின்ன ஒரு பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கும், ஒரு பிள்ளை 6ஆம் கிளாஸ். அப்போ அங்கே என்ன விசேஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்போ தான் அந்த பிள்ளைக்கு அக்கா அதில் வந்தா. அப்போ அவள்கிட்ட கேட்டேன் என்ன விசேஷம்னு. அதை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, அதுக்கு 1வது நாள் இன்றைக்கி அதுக்கு தான் பாட்டு போட்டிருக்கேன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது. ஏஜ் அட்டன் பண்ணி 1வது நாளைக்கே நம்ம பாட்டெல்லாம் போட்டு நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு.
சரி 1க்கு நம்மள கூப்பிடலாம். அப்போ வந்து 3க்கு கூப்பிட்டதுக்கு வந்தாங்க. 3க்கு வரப்ப அவங்க சொன்னாங்க, எப்படி 1க்கு நீ 1வது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு மறந்தே போச்சு. இந்த ரூட்டோடி தான் நான் நிறைய பேர் சொல்லிட்டே போனேன். அவங்க கொஞ்சம் ஒன் பார்ட்டி அவங்க. அதனால 2வது பொண்ணுக்கும் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 1, 2, 1, 3 அடுத்தல மே மாதம் தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்களாம். அந்த மாதிரி பொண்ணு வந்து 6ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா. நம்ம சடங்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஃபேமிலியோடையெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம போனோம். அதனால இதை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதே கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கே. சரி ஓகே பார்க்கலாம். அதனால இன்றைக்கி சமையல்லாம் ரொம்ப கிடையாது. இன்றைக்கி இந்த வேலைகள் தான் நடக்க போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான விலாக் தான். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு விலாக் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்பிளாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நமக்கு வந்து மீன் வந்து இன்றைக்கி கழுகுண்டா. ஏன்னா இந்த வேலைகள் இருக்குது, இது இருக்குது, இன்னும் 2, 3 துணிகள்லாம் இருக்குது. ஒரு saree வந்து எனக்கு நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால வந்து லென்த்து கம்மி. அதனால கொஞ்சம் ஜாயின் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். இதுக்கு ஜாயின் பண்ண முடியாது, இன்னொரு சாரிக்கு ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி சமையல் அந்த மாதிரிலாம் கட்டு. அதனால தான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதோட இன்னத்த vlog வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பை.